நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. நாங்கள் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டவர்கள், எங்களோடு தோழமையோடு இருக்கக்கூடியவர். அவருக்கு எங்களுடைய தலைவர் சார்பிலும் எங்களுடைய இயக்கத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஆளுநர் எப்பவுமே அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறோங்கிறதையே மறந்துடுறாரு. தான் அவர் பொறுப்பேற்றிருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு அவர் எப்பொழுதுமே பேசுகின்றதை பழக்கமாக வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியிலே இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கிற ஒரே மாநிலம் இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாடு தான். அது அவருக்கு புரியாது. ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது, புரியாது. தமிழக மாணவர்களுடைய நிலைமையை பற்றி தெரியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அகில இந்திய அளவிலே உயர் படிப்பிலே இன்றைக்கு சாதித்து கொண்டிருப்பவர்கள் என்பதை ஆளுநர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், அறைக்கு பூட்டு போட்டால் பூட்டை அந்த டயத்தில் சாவி அவங்க வெளியில் இந்த இடத்துக்கு ரைடு வரப்போகிறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு அந்த அறையினுடைய சாவி அவருடைய துணைவியாரிடத்துலையோ வேறு யாரிடத்துலையோ இருக்கும். அதுக்கு பூட்டு போட்டிருப்பாங்க. அழைத்து துறக்க சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டு ஒரு சீலை வச்சுட்டு துறக்க சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் உடைக்கணும்? என்ன, எங்கே இவங்க தான் பாதுகாப்புக்கு இருக்காங்கல்ல. அதாவது இது இப்பொழுது மிரட்டல் படத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த மிரட்டலுக்கு ஐபிஎவர்களுடைய வீட்டிலே நடந்த ரைடை போல தொடர்ந்து எத்தனை இடி ரெய்டுகள் நடந்தாலும் அந்த மிரட்டலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலும் அஞ்சாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்கள் தேர்தல் பணிகளை சிறப்பாக துவக்கிவிட்டோம் என்பது இன்றைக்கு இந்தியா அறிந்திருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை மிகச் சிறப்பாக அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். களப்பணிகளே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்தாலும் முடியாது. அந்த அளவுக்கு உறுப்பினர்களையே வாக்காளர்களையே உறுப்பினர்களாக சேர்த்து இன்றைக்கு தேர்தல் பணியை சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி இருக்கிறது. அதிமுக முதலமைச்சர் மீது ஈடி ரைடு வரும்போது அவங்க வீட்டு வாசல்ல தொண்டர்கள் உட்கார்ந்து தர்ணா பண்றதை விமர்சனம் செஞ்சோம். அதே மாதிரி இப்போ நேற்று ஐபரிசாமி வீட்டில் ரைடு நடக்கும்போது தொண்டர்கள் போராட்டம் பண்றாங்க. ஈடி ஆஃபீஸில் உள்ள அளவு பண்ணாமல் அவங்க திருப்பிலாம் போயிருக்கக்கூடிய தகவல்லாம் வருது. அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறாங்க? அதாவது சட்டமன்ற விடுதி அதுக்கு போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு சட்டமன்றத்தினுடைய செயலாளருடைய அனுமதி வேணும். அனுமதி இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அறையை போய் உடைப்பதற்கு ஈடிக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அனுமதி பெற்று தான் செல்ல வேண்டும். இப்படி அனுமதி பெறாமல் செல்லுகின்ற அவர்கள் அத்துமீறுகின்ற பொழுது அதை கண்டிக்கின்ற உரிமை திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுக்கு உண்டு. திருமாவளவன் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டாரு, திமுக செஞ்ச பாவங்களையும் அவர் சேர்த்து சுமக்கிறாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை. ஏன் அதை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவர் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமை. அவர் சொல்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நடிகர் விஜயோட மாநாடு 20ஆம் தேதி தொடங்குது. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? எந்த தாக்கத்தையும் யாரும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம் தொடரும், 3ஆம் பாகமும் தொடரும். அது பொன்னியின் செல்வனை போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். வந்துட்டு போகிறாரு. எந்த வியூகத்தையும் தமிழ்நாட்டில் வகுக்க முடியாது. அவங்களால வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிப்பதே தடுமாறுறாங்க. அவங்க என்னத்தை தேர்தல் களத்தில் சாதிக்கப் போகிறார்கள்? எனவே அவர் எத்தனை முறை வந்தாலும் எங்களுக்கு அச்சமில்லை. நாங்கள் போலி வாக்காளர்களை சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. அசல் வாக்காளர்கள் அசலாக வாக்களித்தால் அதுவே போதும். எங்களுக்கு போலி வாக்குகள் தேவையில்லை.